இது என்ன தெரியுதா? இது வந்து குட்டி செண்பகம். குயில்னு சொல்லுவாங்க. கூ அக்கூன்னு கத்தும். இது காலையில நான் நம்ம கோழிக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு பின்னாடி போறேன். இது இந்த கோழிப்பெட்டிக்கு அடியில இது தவிட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு உண்மை புரியல, என்னடா அது அப்படின்னு பார்த்தா இது வந்து குட்டி செண்பகம். இங்க நிறைய நம்ம கொலையில வந்து செண்பகம் மேயும். இது வந்து அம்மா விட்டுட்டு வந்துருச்சு போல இருக்கு கூண்டுல இருந்து. இங்க கூண்டு வச்சிருக்கு போல இருக்கு. குஞ்சு பொரிச்ச சவுண்ட்லாம் ஏதோ கேட்டுட்டே தான் இருக்கும். இது மேல இருந்து விழுந்துருச்சு. ஆனா கூண்டு எங்க இருக்குன்னு தெரியல. அம்மா அப்பா வந்து கூப்பிடணும். நான் அந்த கூண்டுக்குள்ள போட்டு வச்சேன். அப்படியே பூனை வந்தா புடிச்சிரும்ல அதை. அதனால இது அப்பா அம்மா வரவும் இல்லை. பயமா இருக்கு இதை விடுறதுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதை வந்து பிடிச்சி கொண்டாந்து. ஆனா இது ஒன்றும் பண்ணல, கடிக்கலாம் இல்லை, என்னைய கொத்தெல்லாம் இல்லை, சமத்தா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால தக்காளி பழத்தை கொஞ்சோண்டு தம்பி பிக்ஷாட் வெட்டி கொடுத்தாரு, உள்ள வச்சிருக்கேன். பாப்போம் என்ன செய்யுதுன்னு. அப்படியே பிடிச்சி தடை கொடுத்தா அப்படியே சமத்தா உட்காந்துக்குது. பாவமா இருக்கு. எங்களுக்கு நிறைய அணில் குட்டி இந்த மாதிரி கிடைச்சிரும். முயல் குட்டி வாழைத்தோப்பு சுத்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாழை புதர்ல வந்து குட்டி குட்டியா முயல் கிடைக்கும். இப்போ இது மாதிரி வந்து செண்பகம், குட்டி செண்பகம் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப குட்டியா இருக்கு. உட்காந்துக்குது பாருங்க கையில. இதுக்கு என்ன சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும். அதான் தூக்கிட்டு வந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கேன். காலையிலே சொன்னேன் பிக்ஷாட் கிட்ட, அவங்க கொஞ்சம் வேலையா இருந்ததுனால இது உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி பேர்ட்ஸ், அனிமல்ஸ் குட்டியா கூண்டை விட்டு தவறி வந்துடும், அந்த மாதிரி வருமா அப்படிங்கிறத சொல்லுங்க.